வணக்கம் நேயர்களே. இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க குறிப்புகள், 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை தற்பொழுது காண இருக்கின்றோம். 16/6/2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் அதிகாலை 5:53 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 6:47 மணி. இன்றைய விளக்கேற்றும் நேரம் மாலை 6:37 மணி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இன்று நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் காலை 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. இன்று ராகு காலம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்று யமகண்டம் காலை 9 மணி முதல் காலை 10:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை. இந்த நேரத்தில் வீடு நிலம் வாங்க விற்க, அது சம்பந்தமாக பேச, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர, சமாதானம் பேச, ஆடை ஆபரணம் வாங்க, அக்ரிமெண்ட் போட, பங்காளிகளுக்குள் சொத்து பிரிக்க, உயில் எழுத மற்றும் விவசாயம் தொடங்க ஏற்ற நேரம். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஓரை சனி ஓரை. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இந்த நேரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நட்சத்திரம் இன்றிரவு 7:31 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். இன்றைய திதி இன்று காலை 6:58 மணி வரை வளர்பிறை பிரதமை, அதன் பின்பு துவிதியை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்றிரவு 7:31 மணி வரை அனுஷம், அதன் பின்பு கேட்டை. அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து ராசி நல்ல ராசியில் 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரக்காரர்களுக்குரிய ராசி பலன்களை காணலாம். மேஷம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசியில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் கைகூடும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். இன்று புதிய வேலை வாய்ப்பு ஏற்படும். தந்தை உறவு வழியில் அனுகூலம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். இன்று திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவும் தன லாபமும் அதிகரிக்கும். மேஷ ராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். அலுவலகத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் நடைபெறும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். இன்று காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். பழைய பாக்கி வசூலாகும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். இன்று தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். ரிஷபராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தை இனிதே முடியும். உறவினர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே உள்ளார். உங்கள் ராசியதிபதி புதன் ராசியில் உள்ளார். இன்று நீண்ட நாள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மிதுன ராசி மிருகசிரீஷம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனை தீரும். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணம் வெற்றியை தரும். சிலருக்கு சொந்த தொழில் அமையும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். கடகம்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். சிலருக்கு சுப செலவுகள் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். இன்று உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசி பூசம் நட்சத்திரம். இன்று சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. தொழில் சம்பந்தமாக புதிய கடன் வாங்கக்கூடாது. காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். சிம்மம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சொந்த தொழிலில் நல்ல லாபம் வரும். கடன் பிரச்சனை தீரும். சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பு அமையும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தொழிலில் நல்ல லாபம் வரும். எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றியை தரும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கன்னி. கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று காரிய அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலில் மாற்றம் ஏற்படும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். பணவரவு உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை இனிதே முடியும். கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். கடன் தொல்லைகள் விலகும். சுப விரயங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்கள் தீரும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். இன்று பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் சுப செலவுகள் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். இன்று கூட்டு தொழிலில் நல்ல லாபம் வரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். இன்று கடன் பிரச்சனை தீரும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். உங்கள் பயம் அனைத்தும் விலகும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதிலும் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். மற்றவரிடம் பேசும்போது கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை பளு சற்று அதிகமாகும். கோர்ட் கேஸ் பிரச்சனையில் ஈடுபட வேண்டாம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். இன்று கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பயணத்தை தள்ளி போடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்படலாம். புதிய கடன் வாங்க வேண்டாம். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கடன் பிரச்சனை அதிகமாகும். கூட்டு தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் கவனமாக பேசவும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மன அமைதிக்கு இறைநாமத்தை ஜபிக்க வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் உள்ளார். இன்று கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். இன்று காரிய தடை நீங்கி வெற்றிகள் உண்டாகும். பணவரவு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தனுசு ராசி
ராசி போராடும் நட்சத்திரம். இன்று மனக்குழப்பங்கள் தீரும். செய்யும் செயலில் பேரும் புகழும் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டாகும். புது வீடு கட்டும் யோகம் ஏற்படும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று எதிலும் வெற்றி உண்டாகும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வியாபாரத்திற்காக கடன் வாங்கக்கூடாது. சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். இன்று வேலை செய்யும் இடத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சற்று தாமதமாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு வரலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழிலில் மன வருத்தங்கள் உண்டாகலாம். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் உள்ளார். இன்று சுப காரியங்கள் கைகூடும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும். சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை மாற்றமும் உண்டாகும். பூர்வீக சொத்து கைக்கு வரும். கும்பராசி சதயம் நட்சத்திரம். இன்று தொழிலில் நல்ல லாபம் வரும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். திடீர் பணவரவு உண்டாகும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உள்ளார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் உள்ளார். இன்று வீடு கட்டும் யோகம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தாய் வழி சொந்தங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணியிடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம். இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தை சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். இன்று உங்களுக்கு அற்புதமான நாள். அலுவலகத்தில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். 16/6/2026 செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இன்று செவ்வாய்க்குரிய மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் மேஷ விருச்சக ராசிக்காரர்கள் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்தபடி இருக்கும் ஆலயத்திற்கு சென்று 9 நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். திடீர் பணவரவு ஏற்படும். முன்னோர்கள் சொத்து கைக்கு வரும். வீடு கட்ட எதிர்பார்த்த லோன் சாங்ஷன் ஆகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர ஒற்றுமை உண்டாகும். இன்றைய மந்திரம் துர்க்கை மந்திரம். வாழ்வில் வரும் சில கஷ்டங்கள் மன நிம்மதியை இழக்க செய்துவிடும். குறிப்பாக ராகு, கேது, சனி மற்றும் மாரக பாதக அல்லது 6, 8, 12ஆம் இடங்களில் பாவகிரகங்கள் தசா நடத்தும் போது சொல்ல முடியாத துயரம் வரும். அப்படி துயரத்தில் கஷ்டப்படுபவர்கள் வாழ்க்கை நல்லபடியாக மாற ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது. அந்த மந்திரத்தை இனி காண்போம். துக்கங்கள் போக்கும் துர்க்கை மந்திரம். ஓம் மகிஷவாயின்யை, மகாலட்சுமியை, காமாட்சியை, காளிகாயை, ஓம் ஹ்ரீம் தூம் துர்காயை நமக. இந்த மந்திரத்தை தினமும் விளக்கேற்றி வைத்து கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்திலிருந்து சொல்லி வாருங்கள். அப்படி சொல்லும் போது உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வதாக பாவனை செய்யுங்கள். சில மாதங்களில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக இருக்கும்.